السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாமிய வரலாறை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹீரா குகையில் அன்னலாரின் நிலை. நபித்துவம் வழங்கப்படும் நேரம் நெருங்க அன்னலார் தனிமையை பெரிதும் விரும்பினார்கள். அனைத்தையும் விட்டொதுங்கி தனிமையில் இருப்பது அன்னலாருக்கு நிம்மதியை தந்தது. உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு அருகிலுள்ள ஹிரா என்னும் மலை குகைக்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் நபியின் முறைப்படியும் தமது தூய எண்ணப்படியும் அல்லாஹ்வின் வணக்கத்தில் பல நாட்கள் வரை ஈடுபட்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் ஆற்றலை நினைத்தபடியும் மக்களின் தீய நிலை பற்றிய கவலைப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். கொண்டு சென்ற உணவும் நீரும் தீரும் வரை அங்கிருப்பார்கள். மக்காவின் வீதிகளில் நடந்து போகும்போதெல்லாம் மரங்களும் கற்களும் அன்னலாருக்கு சலாம் கூறிடும் சப்தத்தை கேட்டார்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி பார்த்தால் மரங்களும் கற்களையும் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. இதே காலகட்டத்தில் அன்னலார் இரவில் கண்ட கனவு பகலில் அவ்வாறு நடக்க கண்டார்கள். இந்நிலையில் அல்லாஹ் நாடிய நேரம் நெருங்கி வந்ததும் நபித்துவத்தை அல்லாஹ் அருளினான். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். மனித எலும்புகள். அல்லாஹ் தஆலா மனித உடலை எலும்பு கூட்டின் மீது அமைத்துள்ளான். இந்த எலும்புகள் மனித உடலின் எடையை விட பன்மடங்கு பலுவை தூக்கிடும் வலுவுள்ளவை. மனிதன் காலடி எடுத்து வைக்கும் போது முழு உடலின் பலுவை ஒரு கால் எலும்பு தாங்குகிறது. மூட்டு எலும்பு 3000 கிலோ பலுவை தாங்க வல்லது. இது ஸ்டீலை விட மிக உறுதியானதும் 10 மடங்கு மெல்லியதும் லேசானதுமாகும். இந்த எலும்புகள் ஸ்டீலை போன்று கனமானதாக இருந்தால் நாம் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. மெல்லிய இந்த எலும்புகள் ஸ்டீலை விட அதிக வலுவுள்ளதாக இருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் ஆற்றலே ஆகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜகாத் வழங்குதல். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, தொழுகையை நிலைநிறுத்தவும் ஜகாத்தை வழங்கவும் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளன. மேலும் ஜகாத் வழங்காதவரின் தொழுகை ஏற்கப்படுவதில்லை. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. தும்மலின் போது கடைபிடிக்க வேண்டவை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மல் வந்தால் தமது புனித முகத்தை துணியால் அல்லது கையால் மூடிக்கொள்வார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தன் குடும்பத்தாருக்கு செலவிடுதல். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்த ஒரு தீனார், ஒரு அடிமையின் விடுதலை செய்வதற்காக செலவு செய்த ஒரு தீனார், ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த ஒரு தீனார், தனது குடும்பத்துக்காக செலவு செய்த ஒரு தீனார், இவற்றில் 4வது செலவே அதிக நன்மைக்குரியதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்யக்கூடியதை பற்றி சிறப்பை கூறியுள்ளார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. வியாபாரத்தில் பொய் சொல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகள் பெரும் பாவிகள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கவில்லையா என மக்கள் கேட்டனர். அதற்கு அன்னலார், ஆம் நிச்சயமாக, ஆனால் அவர்கள் பொய் சத்தியம் செய்து பாவியாக்குகிறார்கள், மேலும் மிகுதமாக பொய் பேசுகிறார்கள் என பதிலளித்தார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. துர்பாக்கியத்தின் அடையாளம். 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தின் அடையாளமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1வது அல்லாஹ்வின் அச்சத்தால் அழாத வறண்ட கண்கள். 2வது மறுமைக்காக அல்லது பிறருக்காக எப்போதும் இலகாத கடினமான இதயம். 3வது நீண்ட ஆசைகள். 4வது உலக பேராசை. இந்த 4ம் ஒரு மனிதனின் துர்பாக்கியத்தின் அடையாளம் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அவருடைய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனவாசிகளின் வெகுமதி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவற்றில், அதாவது அந்த சுவனத்தில், சலாம் சாந்தி என்பதை தவிர அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள். இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் மிக மேலான உணவு அளிக்கப்படும். இத்தகைய சொர்க்கப்பதியை நம் அடியார்களில் பயபக்தியுடையவர்களுக்காக நாம் அனந்தரமாக்கி விடுவோம் என சூரா மரியமிலே நல்லடியாருக்கு கிடைக்கக்கூடிய சுவன வெகுமதியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கி தந்தர் புரிவானாக. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தூக்கம் வராமைக்கு சிகிச்சை. ஹஜ்ரத் ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அன்னலாரிடம் வந்து தமக்கு தூக்கம் வருவதில்லை என முறையிட்டார்கள். அன்னலார் இந்த துஆவை ஓதுமாறு கூறினார்கள். அல்லாஹும்ம
காரத்தின் நுஜூமு வஹதஅத்தில் உயூனு வ அன்த ஹய்யுன் கய்யூம் யா ஹய்யு யா கய்யூமு அனிம் ஐனி வ அஹ்தி லைலி. யா அல்லாஹ், நட்சத்திரங்கள் மறைந்தன, கண்கள் நிம்மதி அடைந்தன, நீ நிலையானவனே, எனது கண்களை உறங்க வைத்து எனது இரவை நிம்மதியாக்குவாயாக என்பது இந்த துஆவின் பொருளாகும். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களின் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் என சூரா பனு இஸ்ராயீலிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டனோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்திருக்கும்படி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஏவினார்களோ அதை தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தர முடிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யூடியூப்ல தி மெசேஞ்சர்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. முன்னே வந்துட்டு அந்த படத்தில் பார்த்தா தெரியுது, அந்த காலத்தில் அந்த அரபுகள் எப்படி சுருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி எடுத்திருக்காங்க. சில முடிஞ்ச எல்லாம் அதை பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது சிலர் கொள்வாங்க பார்க்க வேணாம் அப்படி என்பதாக, ஆனால் நமக்கு ஒரு புரிதல் வேணும். அந்த காலத்து அரபுகள் அல்லாஹ் எவ்வளோ எளிமையாக வச்சுருந்தான், இன்னைக்கு அதே அரபுகள் அந்த தீனுக்காக அன்றைக்கி கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி எப்படி மாறி கிடக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பார்த்தா நமக்கு பெரிய ஒரு படிப்பினை ஏற்படும். ஏன்னா அதில் வந்து எப்படி நபிஸல்லல்லாஹு அவங்களோட சிறு பிராயத்திலிருந்து அவங்களுடைய உழைப்புகள் வளர்ப்புகள்லாம் இருந்ததுங்கிறத மிக தத்ரூபமாக காட்டுறாங்க. சில முடிஞ்சால் பாருங்கள், அதோடைய லிங்கை கூட முடிஞ்சால் அன்றைக்கி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். 2.5 மணி நேரம் ஒரு பெரிய படமாகவே இருக்குது இன்ஷா அல்லாஹ்.